நிலாச்சோறு. நம்ம ஜென்ரேஷனில் நிலாச்சோறுங்கிறது ரொம்ப ஃபேமஸ். எல்லாருமே நிலாவை காட்டி அம்மா சாப்பாடு ஊட்டுறது, அது ஒரு மாதிரியான சுகங்க. அந்த நைட்டு டைமில் அம்மா மடியில் உட்காந்துட்டு, இல்லை இடுப்பில் உட்காந்துட்டு அந்த நிலாவை பார்த்துட்டு சந்தோஷமாக சாப்பிட்ற சோறுங்கிறது ஒரு வித்தியாசமான ஃபீல். இந்த ஜென்ரேஷனில் அது நிறையா மிஸ் ஆகுறது தான் உண்மையான விஷயம். எல்லோரும் ஃபோனை தூக்கி கையில் கொடுத்து, இந்தா ஃபோன் பாரு, நான் உனக்கு சாப்பாடு ஊட்டுறேன். ஆக்சுவலி நிலா பண்ண வேண்டிய வேலை, அம்மா பண்ண வேண்டிய வேலை எல்லாத்தையுமே அந்த ஃபோன் மட்டும் பண்ணிட்டு போயிடுது. அது சுலபமான விஷயமா இருக்கலாம், ஈஸியாக வேலை முடியுது அப்படின்னு ஒரு நிம்மதி கூட கிடைக்கலாம். ஆனால் நிஜமாகவே இது பிரயோஜனமா? உங்கள் குழந்தைங்களோட ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அவங்களோட எல்லா விஷயத்துலையும் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஃபோன் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்கு ஒரு மிஷினாக மட்டும் பார்த்தா மட்டும்தான் அதோட பிரயோஜனம் நல்லபடியாக இருக்கும். இல்லை, நீங்கள் அன்றாட வேலைகளை செய்கிறதுக்கு கூட ஃபோன் தான் வேணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு குழந்தைகளை கூட தள்ளுறீங்க அப்படின்னா நிஜமாகவே அது மோசமான சூழ்நிலை தான். இங்கே எத்தனை பேர் உங்கள் அம்மா உங்களுக்கு சாப்பாடு ஊட்டின மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு ஊட்டுறீங்கன்னு சொல்லுங்கள். இந்த கேள்விக்கு நிறையா பேருக்கு பதிலே கிடையாது. ஏன்னா மேக்ஸிமம் லெவல் இப்போது சாதாரணமாக குழந்தை அழுதா கூட ஃபோனை கையில் கொடுத்துட்றாங்க. ஃபோன் அது எல்லா வேலையும் பார்த்துக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கே அவங்க நிறையா கொடுத்து ஏமாந்துட்டுருக்காங்க. ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காதீங்க, நிலாச்சோறு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு குழந்தைக்கு. ஏன் சொல்கிறேன்னா, குழந்தை வயிற்றில் இருக்கும்போது உங்கள் தொப்புள் வழியாக அவங்களுக்கு குழந்தை சாப்பாடு போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த இது பிரசவத்துக்கு அப்புறம் அதை எடுத்ததுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த இடம் நார்மல் ஆகிறதுக்கும் அதுக்கான ஆரோக்கியம் அடையிறதுக்கும் கொஞ்சம் நாள் டைம் எடுத்துக்கும். குறைஞ்சது ஒரு 5 மாதம் 1 வருஷம் கூட ஆகலாம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் குழந்தைங்க அதுக்கு ஆரோக்கியமாக திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் நிலாச்சோறு. நிலாச்சோறு அப்படின்னா என்ன? சாப்பாடை வச்சு நிலாவை பார்த்துக்கிட்டே சாப்பாடு ஊட்டுறது அப்படின்னு மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சயின்டிஃபிக்காக விஷயம் என்னென்னா, நிலாவை காட்டி சாப்பாடு ஊட்டும்போது குழந்தை அதை மீறி மேல் நோக்கி பார்க்குது. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்னா, அந்த தொப்புள் பை நார்மல் ஆகிறதுக்கும் அவங்களுக்கு சீக்கிரமாக நார்மல் கண்டிஷன் ஆகி குணமாகறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால் அவங்களுக்கு நாலேஜ்லேருந்து உடம்பு ஆரோக்கியத்துலேருந்து எல்லாமே ஈஸியாக கிடைக்கிது. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள், நிலாச்சோறுங்கிறது வெறும் சோறை நீங்கள் ஊட்ட போகிறீங்க அவ்வளோதான். ஆனால் இதனால் கிடைக்கிற பெனிஃபிட் உங்கள் குழந்தைக்கு நிறையா இருக்குது. ஆனால் ஃபோன் காட்டுறதுனால ஏதாவது நடக்குமா? வாய்ப்பே கிடையாதுங்க. குழந்தைக்கு இப்போது ஃபோனை பார்த்தா ஒரு நல்ல விஷயம் மட்டுமா கிடைக்கிது? ஸ்வைப் பண்ணால் எல்லா விஷயங்களும் வருது. குழந்தை எந்த விஷயத்த இந்த வயசில் கற்றுக்கக்கூடாதோ அது எல்லாத்தையுமே அது கண் கொண்டு பார்க்குது. அதுங்க மைண்டில் இது என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆரம்பித்து அந்த கேள்விக்கான பதிலை தேடி தேடி ஒரு ஸ்டேஜில் உங்கள் குழந்தை யாருன்னே தெரியாத அளவுக்கு, இப்படியா என் குழந்தைய நான் கேவலமாக வளர்த்தேன் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அவங்க நிலைமை மாறக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கலன்னா பரவாயில்ல, நல்ல விஷயங்களை அவங்களுக்கு செய்யலைன்னா கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு அவங்க வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க. ஃபோனே கொடுக்காதீங்கன்னு நான் சொல்லலை. ஏதாவது அர்ஜென்ட் கண்டிப்பாக அந்த ஃபோன் இல்லைன்னா இந்த நிமிஷம் அவங்களுக்கு வேலை ஓடாது. மீன்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு படிப்பு விஷயமா இருக்கலாம், இல்லை அர்ஜெண்ட்டாக ஒரு கால் பண்ணணும். இப்படிங்கிறத தாண்டி அவங்கள அனாவசியமான டைம் ஸ்பெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்காக ஃபோன் கொடுத்து பழகாதீங்க. முக்கியமாக உங்களோட சோம்பேறித்தனத்துக்கு குழந்தைங்கள பலிகாடாக்காதீங்க. அது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்கள் குழந்தையோட லைஃப்பை ரொம்ப ஸ்பாயில் பண்ணி கேள்விக்குறி ஆக்கிடும். உங்கள் குழந்த அடுத்த ஜென்ரேஷனில் எந்த மாதிரி குழந்தைய வளரப்போகுது, உங்கள் ஃபேமிலிக்குள்ளே வர ஒரு பொண்ணாக இருக்கலாம், பையனாக இருக்கலாம், அவங்க லைஃப் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இந்த நிமிஷம் நீங்கள் உங்கள் குழந்தைய எப்படி வளர்க்குறீங்கிறத பொறுத்து தான் இருக்குது. தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு நல்லதை சொல்லி வளங்க. முடிஞ்ச வரைக்கும் பிறந்த குழந்தைங்களுக்கு நிலாச்சோறு காட்டி ஊட்ட ட்ரை பண்ணுங்கள். ஃபோனை காட்டி சாப்பாடு ஊட்ட வேண்டியதை அவாய்ட் பண்ணுங்கள். நான் எதாவது தப்பாக பேசுகிறதா மன்னிச்சிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொருத்தரோட சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.